ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 சீரிஸோட சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சீரிஸோட முதல் எபிசோடுக்குள்ள போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸில் 1985 ஜனவரி மாதம் தான் காட்டுறாங்க. பனி கொட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்ல சூட்டை போட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனில் வந்து வந்த கிரியேச்சர் மாதிரியே தெரியுது. ஸோ ரொம்பவே தூரமாக இருக்குது. ஸோ அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ வினோதமான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேந்தூர் வச்சு அந்த கிரியேச்சரை பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பல் ஆகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சரில் இருந்து கிரீன் கலர் ஸ்போர்ஸ் மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுல பரவுது. ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா பனியில் காற்றுல பறந்து கொண்டே போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விழுகுது. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக செடி மாதிரி ஒன்று முளைக்குது, அதாவது வைன் மாதிரி ஒன்று முளைச்சி இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம மைக்கோட வீட்டு தான் காட்டுறாங்க. மைக் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா லூக்கஸும் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வில்ல பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம 11 பிக்கப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம டஸ்டினை தான் காட்டுறாங்க. டஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சென்டர் கேம் விளையாடிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காண்டி போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 புள்ளிஸ் பார்த்தீங்கன்னா டஸ்டினை வழிமறிச்சு புள்ளி பண்ணுறாங்க. டஸ்டினும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க அந்த எஸ் ஆகிறதுக்காண்டி. அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடி வரான். அப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து முளைச்சி அந்த வைன் மாதிரி வளர்ந்த அந்த சின்ன செடி பார்த்தீங்கன்னா அது இப்போ பெருசாக வளர்ந்து அவனை அப்படியே முழுங்கிடுது. ஸோ அவங்க கதை அதுலேயே முடிஞ்சுது. இப்போ இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா டஸ்டினை துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா டஸ்டின் பார்த்தீங்கன்னா பனிக்குள்ளேயே மறைஞ்சிட்டான். இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டான். அப்போ தான் அவனுக்கே தெரியுது பின்னாடி வந்து அவனை காணவேண்டு. இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கூப்பிட்டு பார்க்குறான். பார்த்து அவனை காணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் அந்த வைன் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே பனிக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ இவன் கதையும் முடிஞ்சுது. இது என்னன்னே யாருக்கும் தெரியல. இப்போ டஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படியே தப்பிச்சு டஸ்டின் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்து அங்கேருந்து சைக்கிள் எடுத்துட்டு எப்படியும் இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வரான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸோ 11 பார்த்தீங்கன்னா மைக்கை ட்ராப் பண்ணிட்டு மைக்கோட சைக்கிள் எடுத்துட்டு 11 போயிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கும் வில்லும் ஸ்கூலுக்குள்ள இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியாதனமா ஒரு ஒன்னத்தை தட்டி விட்டு அவள் ஜூஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட் வில்ல அடிக்க போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆகிறா. கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் முரட்டத்தனமாக இருக்கா. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வில்ல அடிக்க போனவனை தடுத்து நிறுத்தி இப்போ அவனையும் அடிக்க போறா. ஸோ இப்போ வில்ல காப்பாற்றி இருக்கிறான். ஸோ அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் லீவில் வெளியே போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டீச்சரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி இவங்க தான் இனி உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க செய்கிறதும் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் மேலே எதுக்கும் ஒரு கொஞ்சம் கண்ணு வச்சுருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு பனி புயல் வரப்போகுது. ஸோ அந்த டைமில் கேம்பிங் பண்ணலாம் வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ கேம்பிங் பண்ணுறதுக்கு தங்களுக்கு காசு தேவை. ஸோ அந்த காசை எப்படியாவது கலெக்ட் பண்ணணும்னு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரைவேல எல்லாம் பார்த்தீங்கன்னா பனி கொட்டி இருக்கிறதால அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு வரும்னு டஸ்டின் பிளான் போடுறான். ஸோ இப்போ டஸ்டின் பிளான் போடுறதால பார்த்தீங்கன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11ஓட உதவியோட பார்த்தீங்கன்னா அந்த பனி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. 11 அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற டிரைவே பாதையில் இருக்கிற பனி எல்லாத்தையும் அகற்றிட்டாராம். ஸோ நீங்கள் எங்களுக்கு $5 தருவீங்க நான் சொல்கிறேன். அந்த பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நாங்கள் வேலையை தொடங்க போகிறாங்க. ஸோ 11 தன்னை பவரை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பனி எல்லாத்தையும் அகற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறா. அப்போ பார்த்தீங்கன்னா மைக் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 11 ஸ்டாப் பண்ணுறா. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பர் இதுக்கு முன்னாலேயே மைக் கிட்ட சொல்லியிருப்பாரு 11க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மைக் பார்த்தீங்கன்னா 11 கிட்ட சொல்கிறா. இப்போ 11 பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். ஹாப்பர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 11 கிட்ட அவன் பவரை வெளியில் யூஸ் பண்ணவே வேணான்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்னோ பால் எடுத்து எல்லாரும் எறிஞ்சு இப்போ மாறி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்த வேலையை விட்டுட்டு எல்லாரும் ஸ்னோ பால் எறிஞ்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ போலோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. ஸோ நான் தான் இந்த இடத்த க்ளீன் பண்ணுவேன், நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது, இங்கிருந்து போங்கடா பொடி பசங்களான்னு சொல்றாரு. ஸோ அப்போ இவங்களை நாங்கள் தான் இங்கே வந்தோம், இப்படி பண்ணுறது சரியே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ போல இருந்து இறங்கி அந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு அப்படியே அது உள்ளே எடுத்துருது. ஸோ பசங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ 11 தன்னோட பவரை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டை ஸ்டாப் பண்ண பார்க்குறான். ஆனால் முடியல. அந்த அவரை பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டை பார்த்தீங்கன்னா முழுங்கிடுது. ஸோ நம்ம பசங்களையும் அட்டாக் பண்ண வருது. ஸோ அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல ஏறி நிற்கிறாங்க. லூக்கஸும் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ போலோ வேன் மேலே பார்த்தீங்கன்னா ஏறி நிற்கிறாங்க. அந்த கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ போலோ வேனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா லூக்கஸ் தெரியாம கீழே விழ பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக் பார்த்தீங்கன்னா எடுபட்டுருது. ஸோ வண்டி மூவ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படியே பிரேக் போட பார்க்குறான். ஆனால் முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா 11 பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வண்டியை அப்படியே தூக்கிடுறா. ஸோ இப்போ மேக்ஸிமம் அப்படியே பிரேக்கை போட்டு அவங்களையும் சேவ் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மதில் மீது இருக்கிறா. அப்போ அந்த மதில பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டர் வந்து இடிக்குது. ஸோ இடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா டஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா டஸ்டின் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த டஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படியா தப்பிச்சு போனோன்னு பார்க்க அந்த கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டஸ்டினை பார்த்தீங்கன்னா அது அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. ஸோ 11 நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா டஸ்டினை காப்பாடுறதுக்கு போடுறாங்க. அப்போ வில் பார்த்தீங்கன்னா தன்னோட சவால் எடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்டின் கிட்ட தூக்கி போகிறோம். பார்த்தா டஸ்டின் மண்டியிலே போய் விழுந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11 பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அதை முடியலை. 11ஓட பவரை தாண்டி அது அப்படியே டஸ்டின் எடுத்துக்கிட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 11 பார்த்தீங்கன்னா அதுங்கிற ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா இடையில முடிச்சு போடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா டஸ்டினை விட்டுட்டு அந்த மரத்தையும் வெட்டிட்டாங்க. அந்த எஸ்கேப் ஆயிடுது. இப்போ நம்ம பசங்க எல்லாம் பிளான் போடுறாங்க. இது எப்படி அதை ஹாப்பர்ட்ட சொல்லணும், இந்த கிரியேட்டர் எத்தனை பேரை கொல்லுமோ தெரியல, நாங்கள் எப்படி அதை ஹாப்பர்ட்ட சொல்லி ஆகணும்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம பசங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர்ட்ட சொல்றதுக்கு இடையில இந்த
கிரியேச்சர் வேறு யாரும் ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 11 அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க. 11 பார்த்தீங்கன்னா இந்த கிரியேச்சரை பார்த்தீங்கன்னா நாமளே போய் ஒழிச்சு கட்டலாம்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சரை பிடிக்கிறதுக்காண்டி ட்ராப் எல்லாம் செட் பண்ணி படுபயங்கரமாக ரெடி ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ கிரியேச்சரை பிடிக்கிற ட்ராப் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்டின் தான். டஸ்டின் உடம்புல பார்த்தீங்கன்னா கறி துண்டால காட்டி விட்டு டஸ்டினை பார்த்தீங்கன்னா ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக் பார்த்தீங்கன்னா பைனாக்குரல் வழியாக அந்த கிரியேச்சர் எங்கேயாவது வரதாண்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் வந்து அந்த புது பொண்ணு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து பீஸா வாங்கிட்டு ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டையும் அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே தான் சாப்பிட்டு ஜாலியாக நடந்து போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர்ஸ் வருது. ஸோ அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பின்னால் தான் இருக்குது. ஸோ இவ்வளவு பார்த்தீங்கன்னா பனிக்கு நடுவால் போகிறதால பார்த்தீங்கன்னா கிரியேச்சர் இவ்வளோ பிடிக்கிறதுக்கு வேண்டி வருது. அப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாரும் நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவளை அலர்ட் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு கேட்கவே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி காலைல ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறதால. இப்போ நம்ம லூக்கஸ் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில மாதிரி இருக்குது, அதில் மாதிரி ஏறி பார்த்தீங்கன்னா தன்னோட இருக்கிற கிட்டப்பல்ல வச்சு பார்த்தீங்கன்னா ரேடியோ பார்த்தீங்கன்னா தட்டி உடைச்சிடுறான். ஸோ அவளுக்கு அப்போ தான் புரியுது இப்படி ஒரு கிரியேச்சர் தொடர்ந்து எல்லாரும் நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணி அவள் பார்த்தீங்கன்னா அவள் இப்போ ஓடி பார்த்தீங்கன்னா ஒரு மதில் மேலே ஏறி பாயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வராதுன்னு நாம நினைச்சிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரியேச்சர் வந்துடுச்சு. ஸோ அந்த மதிலையும் கூட தள்ளிட்டு அந்த கிரியேச்சர் வருது. முதல் பார்த்த சைஸுக்கும் இப்போ அது இருக்கிற சைஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ரொம்ப விகாரமாக ஆயிடுச்சு அந்த கிரியேச்சர். பாக்கவே ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா விகாரமாக இருக்குது. அப்படியே அந்த கிரியேச்சர் பாயுது. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கட்டே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.